பொடிசுலேருந்து கிழடு வரைக்கும் நம்மளை தேடி வந்து பாராட்டுறாங்க, கை கொடுக்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. நீங்களாம் தேட்டரை வந்து பார்த்துருக்கணும்டா, அப்படி ரசிக்கிறானுங்க. வயிற்ற பிடிச்சி சிரிக்கிறானுங்க, கையை தட்டி ரசிக்கிறானுங்க. அந்த கை தட்டுற சத்தம், சிரிப்பு சத்தம் இதெல்லாம் கேட்கும் போதுல உடம்பெல்லாம் மாசு செஞ்சிருச்சு. அப்படியே ஒரு ஃபுல் அடிச்ச போத ஒருத்தனை சால்ட்டை பயப்பட வைக்க முடியும், ஒருத்தனை லேஸில் சிரிக்க வைக்க முடியுமா? நாளைக்கே சேது மாதிரி ஒரு 10 பேர் வரலாம். ஆனால் அருணிகுமாரா சேதுவால மட்டும்தான். என்ன சேது கலந்து ஒரு மாதிரி இருக்க? கார்த்தி பிடிச்சி கொள்ளணும்னு சொன்னேன், கிடச்சவன் கருக்கி விடாம ஏதோ உளறி விட்டுட்ட. டேய், அவன் என்ன ஒரு ஹீரோக்கி விட்டுருக்காங்க. அவனை போய் அவன் கையில் துப்பாக்கி வச்சிருந்தால, நினைச்சா என்ன எடுத்து சுட்டுருக்கலாம். ஏன் சுடல? ஏன்னா அவன் ஒரு கலைஞன், செய்ய மாட்டாப்ல. நானும் நினைச்சா அவனை எரிச்சிருக்கலாம். ஏன் இருக்கல? ஏன்னா இப்போ நானும் ஒரு கலைஞன். ஆமா, நானும் ஒரு கலைஞன். டேய், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கலைஞன் இருக்காங்க. நான் என்ன நமக்குள்ள கொஞ்சம் லேட்டாக வெளியே வந்துட்டான், அவ்வளோதான். உங்களுக்கெல்லாம் இப்போ புரியாது. நீங்களும் பாட்டு பாட, டான்ஸ் ஆட, வீணா, வயலின் ஏதாவது மியூசிக் போட கற்றுக்குங்கடா, அப்போ தெரியும். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, நான் தனியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். நீங்கள் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போங்க. ஏய், கையல்கிட்ட சொல்லு, ஒன்றும் பெரிய ரொம்ப இல்லை, அவரோட சூப்பராக ஒருத்தர் லவ் பண்ணி கட்டிக்கிறேன்னு சொல்லு.